السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் அல்லாஹுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நிறைவான இறுதி கடமை ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள் இவ்வாண்டு பெற்றவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லம் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உயரிய வேளையில் அதனுடைய அருள் நிறைந்த மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ் ஆகிய இந்த உயரிய நல்ல மாதத்தில் ஷவ்வாலில் இருந்தே அது துவங்கி விடுகிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஆக அந்த ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் எப்பொழுது துல்காதாவுடைய மாதத்திலே இந்த பயணத்தை மேற்கொண்டு ஹஜ்ஜுக்காக இவ்வாண்டு பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் அல்லாஹ்வினுடைய உயரிய அழைப்பை ஏற்று தங்களுடைய அந்த உன்னத பயணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்திற்குரிய பெருமக்களுக்கு அவைகளை நிறைவாக நிறைவேற்றக்கூடிய நிர்பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பானாக. ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த ஹஜ்ஜுக்காக எடுத்த முயற்சிகளில் தாங்கள் ஏதோ ஒரு வகையில் அதை நிறை செலுத்த முடியாது தவறிப்போயிருக்கக்கூடியவர்களினுடைய மனதிற்கு அல்லாஹ் ஆறுதலையும் வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானாக. இஹ்ராமோடு சென்றவர்களில் சிலர்கள் அங்கே நேற்றைய தகவலின் அடிப்படையில் சிலர்கள் அங்கே மரணித்திருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் இல்லையே. அந்த இஹ்ராமோடு அவர்களுடைய மரணங்கள், ஒருவர் பறந்து கொண்டிருக்கிற பொழுதே மரணமாகி இருக்கிறார் விமானத்திலேயே, பிறிதொருவர் அங்கே மதீனாவில் ரௌலத்துல் ஜன்னாவில் மரணமாகி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் அல்லாஹுவுக்காக தன்னை அந்த பயணத்தை அமைத்துக் கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
இதோ அடிவணிந்து விட்டேன், சரணடைந்து விட்டேன் என்று இறை சமூகத்தை நோக்கி செல்கிற பொழுது அத்தகைய ஒரு நிலை அமைவது என்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பொழுதெல்லாம் அப்படித்தான் செல்வார்கள். போகிறேன், அல்லாஹுடைய இல்லத்தை நோக்கி போகிறேன் என்று தான் சொல்வார்களே தவிர அன்று சென்றவர்கள் யாரும் ரிட்டர்ன் டிக்கெட்டோடு சென்றவர்கள் இல்லை. இப்பொழுது நாம் ரிட்டர்ன் டிக்கெட் டேட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டு தான் போறோம். அங்க அப்படி கிடையாது. முதல்ல போறவங்க எல்லாம் நான் போகிறேன் என்றுதான் கிளம்புவார்கள். பலர்கள் அங்கே போய் மரணமாக வேண்டும் என்கின்ற அபிலாஷையோட பயணிப்பார்கள். அப்படியெல்லாம் இருந்தது. இப்பொழுது நமக்கு காலங்கள் மிக லேசாக்கப்பட்டிருக்கிறது. இதே நமக்கு கொஞ்சம் சிரமமா தெரியுது. முன்னாலெல்லாம் சில ஆயிரங்கள், சில லட்சங்கள் என்று இருந்தது. இப்பொழுது பல லட்சங்களை தொட்டிருக்கிறது. இது நமக்கு இந்த தொகை பெரிதாக தெரிகிறது. 1 லட்சத்துல நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. சில ஆயிரங்களில் போயிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. இப்போ 10 லட்சம் இருந்தா தான் தனியார்ல ஹஜ்ஜுக்கு போக முடியுங்கிற நிலைமை ஆகி போச்சு. 4 லட்சம் இருந்தா தான் ஹஜ் கமிட்டிலேயே ஹஜ்ஜுக்கு போக முடியுங்கிற நிலைமை ஆகி போச்சு. இது நமக்கு ஒரு பெரிய தொகையாக தெரிகிறதே தவிர சிரமத்தை எடுத்துக்கொண்டால் அன்றைய கால சிரமம் போன்று அல்லாஹ் இப்பொழுது நமக்கு கொடுக்கவில்லை. என்றாலும் அல்லாஹ் தக்குவாவை பரிசாக அமைத்து தருகிறான். நீங்கள் தக்குவாவோடு பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் போதிப்பான். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை குறித்து சொல்வான். அதுல அல்லாஹ் நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பதார்த்தங்களில், நீங்கள் சேமித்து போக வேண்டிய அந்த பொருள்களில் மிக முக்கியமானதாக எது அமைய வேண்டும் என்றால் ஹைரு ஜாத் என்று அல்லாஹ் இறைமறையில் அடையாளப்படுத்தி காட்டுவான். அத்தகுவா என்று சொல்லி காட்டுவான். நீங்க கொண்டு போற அந்த கட்டுச்சாதன பொருள்களிலேயே மிகவும் சிறந்தது எது என்றால் அத்தகுவா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். தக்குவாவோடு பயணித்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த மபரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதற்காக செலவு செய்ததை அல்லாஹ் மீட்டிக் கொடுப்பேன் என்றும் அவன் வாக்குறுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்க அல்லாஹ்வுக்காக இந்த பாதையில் நீங்கள் ஹஜ்ஜுக்காக செலவு செய்கிறீர்களே, இது எது போன்று தெரியுமா? கன்னஃபகதி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக, இன்னுயிரை கொடுப்பதற்காக, போராடுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார்களே, அதற்கு செலவு செய்த கூலி இதில் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மொழிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் திரும்ப திரும்ப செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்து கொள்கிற பொழுது அது இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. உங்களுடைய பாவங்களை எல்லாம் அது கரித்து பொசுக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மொழிகளும் இருக்கிறது. என்றாலும் ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான். அதனால தான் அதற்கு நம்ம ஹாஜியாருன்னு பேரை கொடுத்து முடிச்சிடுறாங்க. மற்ற தொழுகையாளிக்கு அப்படி பேரை கொடுக்கறது இல்லை. இவர் தொழுகையாளி அப்படின்னு யாரும் பேர் கொடுக்கறது இல்லை. முசல்லி அப்படின்ட்டு அலி ஜனாப் முசல்லி இவர்னு சொல்றதில்லை. அலி ஜனாப் சாயிம் நோன்பாளி என்று யாரும் சொல்றதில்லை. சதக்கா கொடுக்கிறவரு, ஜக்காத்தை கொடுக்கிறவருக்கு அலி ஜனாப் முசக்கி அப்படின்னு யாரும் சொல்றதில்லை. ஆனா அலி ஜனாப் அல்ஹாஜின்னு போடலன்னா அவரே கோவிச்சுக்கிறார். ஏன்னா அல்ஹாஜின்னு சொல்லாம விட்டுட்டாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா அது ஏன் அந்த பேரு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, அது வாழ்க்கையில ஒரு முறை அதை நிறைவேற்றிட்டாரு அப்படிங்கிற அந்த அடையாளம் அது அவரோடு இருக்க வேண்டுமே தவிர அது வெளிப்படுத்த வேண்டிய ஒன்று என்று அல்ல. என்றாலும் அப்படி சொல்வதால் குற்றமும் கிடையாது. அந்த பாக்கியத்தை அவர் நிறை செலுத்திட்டார். அதை சொல்கிற பொழுது மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவருடைய மரணம் வரைக்கும் தொடரக்கூடியது என்பதை உணர்த்துவதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியங்களை அல்லாஹ் நமது வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நிறை செலுத்தக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. இன்று கல்வியை குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் பார்க்கிறேன். அல்லாஹ் அருள்மறையில் சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, கது ஜாஅக்கும் ரசூலுனா, உங்ககிட்ட நம்ம ரசூல் வந்திருக்கிறாங்க.
யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப். வேதத்திலிருந்து நீங்க எதை மறைச்சு வச்சிருக்கிறீங்களோ அதையெல்லாம் அதுல பல விஷயங்கள் அல்லாஹ் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுவதற்காக வந்திருக்கிறாங்க. வயாஃபு அன் கஸீர் என்று சொல்லிவிட்டு கது ஜாஅக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது நூறுன் வ கிதாபுன் முபீன். நூறு என்கின்ற அந்த ஒளியும் கிதாபுன் முபீன் என்கின்ற தெளிவான வேதமும் வந்திருக்கிறது. இதற்கு அறிஞர்களில் சிலர்கள் நூறு கிதாபுன் முபீன், கிதாபுன் முபீன்னா தெளிவான வேதம், இறைமறை வேதம். நூறு என்பது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது என்று சொல்வார்கள். ஏன்னா முன்னாடி ரசூல் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றதுனால நூறுன் வ கிதாபுன் முபீனுன், ஒளியும் வந்திருக்கிறது தெளிவும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் இந்த இடத்தில் இரண்டை சொல்லி காட்டுகிறார். யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபஅ ரிதுவானா, அவனுடைய பொருத்தத்தை யார் தன்னுடைய பின்பற்றுதலில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த இறை வேதத்தை கொண்டு நேரான வழியே அவன் காட்டுவான். அவன் பொருத்தத்தோட இருக்கணும், அப்பதான் நேர்வழி கிடைக்கும். இறைமறை வேதம் என்பது நேர்வழிக்காக வழங்கப்பட்டது தான். கத்திங்கிறது பயனுக்காக வழங்கப்பட்டது தானே. ஆனா கிடைக்கிறவன் கையில எல்லாம் இருக்கு, அது பயனா அமைகிறதா இல்லைன்னா அது பாதகமா அமைகிறதா அப்படிங்கிறது. வீட்டுல சமையக்கட்டுல கிடைச்சதுன்னா தான் நமக்கு தெளிவான சமையல் கிடைக்கும். ஒழுங்கா அதை அறுத்து ஒழுங்கா சமைக்கிறதுக்காக அமைகிறது. பல்வேறு உபகரணங்கள் அதே போன்றுதான், யாரு கையில அமையுதோ அத மாதிரி தான். ஒவ்வொன்றும் கிடைப்பவரின் கையில் பொறுத்து இருக்கிறது அதனுடைய பயனோ அல்லது பாதகமா என்பது. அதே மாதிரி கல்விங்கிறது பயனாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது சரியா அமையணும். இறை வேதம் பயனாக வந்ததுதான். ஆனா சில பேர்கிட்ட போகும்போது அது பாதகமாகவும் போயிடும். ஹதீசுகள் நேர்வழி காட்ட வந்தவைகள் தான். ஆனா சில பேர் அந்த ஹதீசுகளை வச்சே தவறான வழிகளுக்கு இட்டு செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஹைர். அப்ப இறை பொருத்தம் மாத்திரமே இலக்காக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை என்பது இறை பொருத்தத்தை நோக்கி இலக்காக இருக்க வேண்டும். அப்படி உள்ளவங்களுக்கு அல்லாஹு தாலா சுபுல சலாம் என்கின்ற அந்த சலாமத்தான பாதையில், நேரான சீரான பாதையில் அல்லாஹு தாலா செலுத்துவான். அல்லாஹு தாலா என்ன பண்ணுவான்னா அவன் இருளில் இருந்து ஒளியின் பக்கம் அவர்களை வெளிப்படுத்துவான். அப்ப தெளிந்ததின் பக்கம் அவர்கள் திரும்புவார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. அவர்களுக்கு அல்லாஹு தாலா முஸ்தகீம் என்கின்ற நேரான சீரான சிராத் என்ற பாதையை அல்லாஹு தாலா அவனுக்கு காட்டுவான். அப்படிங்கிறது இந்த இறைமறை சொல்கிற வார்த்தை. எல்லா வஸ்துக்குள்ளையும் தக்குவா என்பது ஒரு தனித்துவ அடையாளமானது. அது இருந்தா தான் ஈடேற்றம் பெற முடியும். தக்குவா இல்லாமல் எதையும் அணுகக்கூடாது. அது நாம் சாதாரணமாக நமக்கு இடையில் நாம் பழகக்கூடிய பழக்கங்களாக இருந்தாலும் சரி, தக்குவா என்பது தான் முன்னால் இருக்க வேண்டும். தக்குவான்னா இறை அச்சம் என்று நாம் சொல்கிறோம். இறை அச்சம் என்பது நம் புரிதலுக்காக அதை நாம் முற்படுத்துகிறோம். இறை அச்சத்தோடு மாத்திரம் இருக்கிற ஒன்றல்ல, இறைவனுடைய அன்பிற்கும் பாத்திரமான ஒன்றுதான். பெரும்பாலானவைகள் அச்சத்தால் அடுத்து வைக்கப்படுகிற காரணத்தினால் அது வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லன்னா தக்குவா என்பது இம்திசாலு அவாமிரில்லாஹி தாலா, அல்லாஹு தாலா எவைகளை ஏவினானோ அது பிரகாரம் நடக்கிறது தக்குவா. வஜித்தினாவு அந்நவாஹிஹி, எவையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகிறது தக்குவா. அல்லாஹுவினுடைய அந்த அன்பு மிகுதமானவர்களுக்கு இது சாத்தியமாகும். இல்லாதவர்களுக்கு அச்சமூட்டித்தான் அதை சீர்படுத்த வேண்டும். மிகுதானமானவர்கள் அந்த அச்சமூட்டி சீர்படுத்தக்கூடிய சூழலில் தான் இருக்கிறார்கள். பாசத்துல கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளவு பேர. அதனால கொஞ்சம் எச்சரிக்கை ஊட்டுவது என்பது மிகுதமாகி போன காரணத்தினால் தக்குவாவுக்கு இறையச்சம் என்ற பெயர் அதற்கு பொருந்திவிட்டது. அப்ப தக்குவாங்கிறது ரொம்ப முக்கியம். இறை ஞானம் பெறுவதற்கும் தக்குவா அவசியம். அல்லாஹ் இறைமறையில் சொல்வான், வத்தகுல்லாஹ், நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். அவன் ஞானத்தை கற்றுத்தருவான். அதனாலதான் இறைமறையை தொடுகிற பொழுது இறைமறை யாருக்கு நேர்வழியை காட்டும் என்று அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுதன், நேர்வழி காட்டும்னு சொல்றான். யாருக்கு? லீல் முத்தகீன்னு சொல்லி முடிச்சிருவான். ராலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. அப்ப அந்த வேதத்துல எந்த சந்தேகமும் கிடையாது. நீ அதை ஓட்டெல்லாம் இது பண்ணிக்கிற தேவையில்ல, அது தெளிவா தான் இருக்கு. ஆனா யாருக்கு நேர்வழி காட்டும்னு சொன்னா லில் முத்தகீன்ங்கிறான். தக்குவாவுடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும்.
இறைமறை வேதத்தை குறைமதிப்போடு ஒருவன் அணுக முயல்கிறான் என்றால் அவனுக்கு அது அவன்கிட்ட தக்குவா எங்க இருக்க போது, இல்லாதவனுக்குத்தான் அது தவறான வழிகளில் இட்டு செல்லும். அப்ப தக்குவாவோடு நீங்கள் அணுகுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தருவான். அதனால் தான் அறிஞர்களான பெருமக்கள் அவர்களும் இறைமறையை தான் ஆய்வு செய்தார்கள். ஆனால் ஞானங்கள் அவர்களிடத்தில் கொப்பளித்தது. அந்த உள்ளங்கள் எல்லாம் ஊற்றுகளாக பெருகியது. அந்த உள்ளங்கள் எல்லாம் இறை வேதங்களை சுமந்த காரணத்தினால் மிகுந்த ஞானங்களை பொழிந்தது. இப்ப இன்னைக்கு நாம அதிகமான இடங்களில் நாம் பார்ப்பது டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, குளோனிங் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இப்ப கொஞ்சம் அதிகமாகவே ஃபெர்டிலிட்டி சென்டர் எல்லாமே ரொம்ப அதிகமாக பார்க்க முடிகிறது. வேலை நாட்டவர்களினுடைய நிலை அப்படித்தான். தேவைப்பட்டா பெற்றுக்குவோம், இல்லைன்னா இல்லைங்கிற சூழலை இன்னைக்கு மருத்துவ உலகமே அதை கொண்டு விதைத்து விட்டது. இன்னைக்கு இணைவதின் மூலமாகவெல்லாம் குழந்தைகள் பிறப்பது இன்னும் கொஞ்சம் காலம் செல்கிற பொழுது அது மிகுந்த சிரமமாகவே கருதப்படுகிறது. ஆய்வாளர்கள் அப்படித்தான். இப்போ உள்ள சூழல்கள் எல்லாம் அப்படி அமைந்து விட்டது. உணவு பழக்கங்கள், நடவடிக்கைகள் எல்லாமே மாசுபட்டு விட்டது. அதனால தேவைப்பட்டா நேரம் போக வேண்டியது அந்த மாதிரி. அப்ப இன்னைக்கு அந்த இது வந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஹிஜ்ரி 974 இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வுல அவங்க முற்படுத்தினாங்க, இருந்து கிட்டத்தட்ட 500 வருடம் முன்னாடி இல்லையா, அந்த ஆய்வுல அவங்க முற்படுத்தினாங்க. அதாவது ஒரு ஆணினுடைய விந்தணு அதை எடுத்து ஒரு பெண்ணினுடைய சினை முட்டையோடு அந்த வயிற்றில் செலுத்தப்படுகிற பொழுது அப்படி நடந்து அதிலிருந்து ஒரு குழந்தை உருவாகுமேயானால் அந்த 2 பேருக்கு இடையில திருமண உறவுகள் இருந்து, அதுதான் இன்னைக்கு ஆய்வாளர்கள் இந்த நவீன சட்டத்திற்கான தீர்வை முன்வைக்கிற பொழுது ஹராமா ஹலாலா என்கின்ற அந்த இருவேறு கருத்துகள் முன்னிறுத்தப்படுகிறது. சில அறிஞர்கள் ஹலாலும்பாங்க, சில அறிஞர்கள் ஹராமும்பாங்க. ஹலாலுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்களில் இடத்தில் கூட அவர்கள் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும், அவங்களுக்கு இடையில திருமண பந்தம் இருக்க வேண்டும். இல்லாது இருந்தால் அது கூடாது, அது பக்கா ஹராம் தான் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் அறிஞர்களுக்கு இடையில் இல்லை. வேற யாருடையாவது அணுவை எடுத்து ஒரு பெண்ணிடம் செலுத்துவதோ அல்லது இவரது அணுவை எடுத்து இன்னும் வேற ஒரு பெண்ணின் வயிற்றில் செலுத்தி அதன் மூலமாக குழந்தை ஈண்டெடுத்து கொடுப்பதோ அல்லது இருவர்களிடம் இருந்தும் எடுத்து அவங்களால சுமக்க முடியாத சூழல் வேறு ஒரு இடத்தில் வைத்து கொண்டு கொடுப்பதோ இவைகள் எல்லாமே ஹராமாக போய்விடும். அந்த கணவன் அந்த மனைவி அவளுடையது இவனுடையது இப்படி இருந்தால் சில அறிஞர்கள் அதை என்ன செய்யறாங்க, அதை அனுமதி, அது ஹலால் என்கிறார்கள். சில அறிஞர்கள் அதை கூட வெளியே விடுகிற பொழுது அதன் சட்டம் மாறி விடுகிறது, அது ஹராம் என்கின்ற தரத்தில் அவர்கள் தக்வாவுடைய அடிப்படையில் பதிலை முன்வைக்கிறார்கள். எப்படின்னா அதற்கு அவங்க உதாரணம் சொல்லும் பொழுது, இப்ப நமது உமிழ் நீர் தான் நாம் முழுங்குவது ஜாயிஸா இல்லையா, நமது உமிழ் நீரை நாம் முழுங்குறோம், ஜாயிஸா இல்லையா, ஜாயிஸ் தானே, அனுமதி தானே. அப்ப அதை முழுங்கலாம். இப்ப என் உமிழ் நீர் ஊறுது, நான் திரும்ப முழுங்குறோம், நம்ம உமிழ் நீர் ஊழுது, நாமளே முழுங்கிக்கிறோம், இது ஜாயிஸ் தான், அனுமதி தானே. எதுவரை அனுமதி என்றால் உள்ளே ஊறி உள்ளே முழுங்குற வரைக்கும் தான் அனுமதி. அவன் பாட்டுல காரி துப்பி ஒரு கிளாஸ்ல எடுத்து வச்சு திரும்ப குடிக்க போறான்னு வைங்க, இது யாரும் குடிப்பாங்களான்னா மாட்டாங்க. இருந்தாலும் வெளியே வந்தது திரும்ப உள் செலுத்துதல் என்பது இருக்கா இல்லையா, விவகாரம் இருக்கா இல்லையா. அப்ப ஊறுகிற உமிழ் நீர் உள்ளே இடம் பெயர்ந்தால் பிரச்சனை இல்லை, அது வெளியே வந்ததின் பின்பு மீண்டும் உள்ளே செல்கிறது என்றால் அங்க சட்ட சிக்கல் வருதா இல்லையா, பிரச்சனை வருதா இல்லையா. இதை அந்த அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். எல்லாம் தக்குவா அடிப்படையில் தான் அந்த ஆய்வுகள் எல்லாம் முன்வைப்பார்கள். இன்னைக்கு சில பேர் கேலி கூத்தாக மார்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமீபத்தில் இப்போ சில இதுகள் அது என்ன விவகாரம் வந்தாலும் சில அறிஞர்களை சில பேர் பின்பற்றிக்கிட்டே இருப்பான், அப்படிலாம் இருக்குது. அவனும் சகட்டு மேனிக்கு அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி சில கிறுக்கு பிடித்த அறிஞர்கள் இன்னைக்கு இருக்கதான் செய்யறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தெளிவான ஹதீசுகளை எல்லாம் இன்றும் மறுத்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான அறிஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் வார்த்தை மிகுதியோடு சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதைவிட கொடுமையாக என் பெருமானாரின் மீது சொல்லப்படுகிற அபாடங்களாக இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து விட்டால் இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக உங்களுடைய சந்தைகளுக்கு தெரியும்.
உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதியக்கூடிய ஹதீஸுகள் தான். அன்னைக்கெல்லாம் அறிஞர்கள் மிக தெளிவோடு அணுகினார்கள். சரி, நான் இந்த செய்தி முடிச்சுட்டு அதுக்கு வாரேன். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி நடந்தால் ஒரு குழந்தை அந்த தந்தையை சாரும் என்று அவர்கள் இந்த தீர்வை சொல்கிறார்கள். அப்ப அன்னைக்குள்ள சமூகத்துல வாழ்ந்தவங்கள சொன்னாங்க, இது என்ன ஆய்வு, இதெல்லாம் நடக்கதா, சாத்தியமா? அறிவியல் சிந்தனையே இல்லாத அன்றைய காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா, நடக்கவா போகுதுன்னாங்க. ஆனா இன்றைய காலம் அதை நோக்கி நகர்ந்து விட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதை நோக்கி நகர்ந்து விட்டதை கண்கூடாக பார்க்கிறோம். அன்றைக்கு எப்படி அவர்களுக்கு அந்த ஞானம் கொப்பளித்தது, அந்த விஷயம் அவர்களுடைய உள்ளங்களில் எப்படி தெரிந்தது? எந்த விஞ்ஞான முன்னுதாரணங்களும் இல்லாத அந்த சூழலில் இதை குறித்த சிந்தனை அவர்களுடைய எண்ணத்தில் ஏற்பட்டது எதன் அடிப்படை என்றால், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் தக்வாவோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை தருவான். அவன் தருகிற ஞானம் பின்னால் வருகிற செய்திகளை முன்னாலே சிந்தனையில் எடுத்துக் கொடுப்பதுதான். சார், நான் சொன்னதுக்கு வாரேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் இப்ப இமாமுல் அஇம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டுமொத்த இமாம்களுக்கு இமாம் யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். அப்ப இமாமுல் அஇம்மாவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சரியா ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க. உங்களுடைய ருக்குவும் சுஜூதும் எனக்கு மறைவானதில்லை, நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுகிற ஒன்று. வல்லாஹி மா யக்ஃபா அலைய ருக்குஉக்கும் வலா சுஜூதுக்கும் என்ற மொழிகள் இருக்கிறது. உங்க ருக்குவும் சுஜூத் எனக்கு மறைவானதில்லை, அதனால பின்னாடி நீங்க சரியா நில்லுங்க அப்படின்ட்டு இதை வச்சுக்கிட்டு அவர் ஆய்வு செய்யறார். ரசூலுல்லாஹ்க்கு இதனால ஒரு தனி சிறப்புலாம் கிடையாது. ஏன்னா ருக்குவுக்கு போனா சுஜூதுக்கு போனா நாம கூட தான் பின்னாடி உள்ளதை பார்க்கலாம், கொஞ்சம் லேசா கண்ணை அங்கிங்க அசைச்சா பார்க்கலாம் இல்லையா, தெரியத்தானே செய்யும். சஹாபிகள் அப்படி பண்படுத்தினாங்க. நம்ம ஒரு ருக்குவுக்கு போனா ரசூலுல்லாஹ் பார்த்துருவாங்க, சுஜூதுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் பார்த்துருவாங்க, அதனால கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை! அதுலயே அவர் சொல்றாரு, நாம தக்குவாவோட தான் தொழுவணும், ஆனா ரசூலுல்லாஹ் பாப்பாங்களேன்னு வரக்குள்ள கொஞ்சம் கவனமா செய்வாங்க இல்லையா அப்படின்னா, இந்த மூதேவிர இந்த அறிவுல ஷைத்தான் ஞானத்தை கொப்பளிக்கிறான். அட சராசரியாரே தக்குவாவோட தொழுகணும் அப்படின்னு நியத்து வந்தா, தக்குவாவில் உச்சக்கட்டத்தில் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன அத்தகாக்கும் லில்லாஹி வ அக்ஷாக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் தக்குவா எப்படிப்பட்ட தக்குவா தெரியுமா, நான் எப்படி தக்குவா செய்கிறேன் தெரியுமா, உங்களை எல்லாம் விட தக்குவாதாரிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் தன்னை குறித்து. ஆனா அத்தகாக்கும் லில்லாஹி வ அக்ஷாக்கும்ங்கறாங்க, ரொம்ப தக்குவா செய்யறவங்க, ரொம்ப அல்லாஹ்வை பயப்படுறவங்கறாங்க. அந்த ஹதீஸுடைய பின்னணியிலேயே வரும். நான் பார்க்கிற மாதிரி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா லஹித்தும் கலீலா வல பகைத்தும் கஸீரான், நீங்க கம்மியா சிரிப்பீங்க, இப்ப ரொம்ப சிரிக்கிறீங்கம்மா. யாரு? சஹாபாக்கள் ரொம்ப சிரிச்சாலாம். அப்ப நம்ம சிரிப்புலாம் எடுத்துக்கிட்டா என்ன லட்சணத்துல போவோம் இந்த ஹதீஸ முன் வச்சா? சஹாபாக்கள் எல்லாம், சஹாபிகள் சொல்லுவாங்க, காலையில எல்லாம் நாங்க எல்லாம் கூட்டா இருப்போம், அப்படிலாம் பேசிக்கிட்டே இருப்போம். மகரிபு நெருங்கும் போது யாரு எங்க போறாங்கன்னே தெரியாது, அவங்க தனித்தனியா போயிடுவாங்க, இபாதத்துல மூழ்க ஆரம்பிச்சிருவாங்க, இறை பயத்தால் கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிக்கும். இப்படியெல்லாம் இருந்த சஹாபிகள்கிட்ட பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பாக்குற மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லஹித்தும் கலீலா வல பகைத்தும் கஸீரா, நீங்க எல்லாம் கம்மியா சிரிக்க ஆரம்பிச்சிருவியோ, அதிகமா அழ ஆரம்பிச்சிருவியோ. ஃபல்யல்ஹகு கலீலன் வல் யப்கு கஸீரா என்று இறைமறை வாசகம் இருக்கிறதா இல்லையா? நான் கடைசி அந்த வரியில கூட நீங்க வெளியில போகும்போது அதான் எழுதிருக்குன்னு, குறைவாகவே சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள் சொல்லிட்டு இந்த வாசல், அந்த பெரும்பாலும் அந்த வாசல் தான் திறந்திருக்கும், கடைசி வாசல் நம்ம பள்ளியில. அதுக்கு மேல பாருங்க அந்த ஆயத்து தான் பதியப்பட்டிருக்கு, ஃபல்யல்ஹகு கலீலன் வல் யப்கு கஸீரா.
பள்ளியில வரும்போது இப்படி நல்லா அமைதியா இருந்துட்டு போறீங்க, இங்க ரொம்ப சத்தமா சிரிக்கிறது இல்ல, கொஞ்சம் பக்தியோட போறியா, வெளியில போகும்போது கொஞ்சம் என்ன செய்யுங்க, யாரோ ஒரு சீதேவி அந்த ஆயத்தை அங்க எழுத வச்சிருக்கிறா, வெளியில போகும்போது திரும்ப ஆரம்பிச்சிடாதியோ, அங்க இதுக்கு அப்படி ரிவர்ஸ் ஆயிடாதியோ, அங்க போய் ரொம்ப சிரிச்சு ரொம்ப இதாக்கிறாதியோங்கிறதுக்கு நினைவூட்டுறதுக்காக வெளியில போகும்போது அந்த வாசகத்தை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இறைமறை சொல்கிறது, நண்பர்கள் கம்மியாக சிரிப்பார்கள், அதிகமாக அழுவார்கள். இந்த ஆயத்தை மையப்படுத்தி அறிஞர்கள் ஒன்றை முன்வைப்பார்கள், என்னன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. எங்க எவ்வளவு சிரிக்கணும்னு ஒரு அளவு இருக்கா அப்படின்னா, ஆமா அளவு இருக்குதுங்கிறாங்க. என்ன அளவு இருக்குது? அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இந்த அளவு தான். என்ன அளவு? நீங்க எவ்வளவு நேரம் அழுவுறீங்களோ அதை விட கம்மியா சிரிங்கோங்கிறாங்க. எவ்வளவு நேரம் இன்னைக்கு அழ போறீங்களோ அவ்வளவு கம்மியா சிரிச்சுக்கங்க, அதான் அளவு. நான் இன்னைக்கு 10 முறை சிரித்தேன் அப்படின்னா 11 முறை அழுது இருக்கணும். 10 முறை சிரிக்கிறேன்னா 11 முறை அழுது இருக்கணும். அதை விட குறைவாகத்தான் சிரிப்பு இருக்க வேண்டுமே தவிர அழுகை ரொம்ப கம்மி ஆயிடக்கூடாதுங்கிறாங்க. இந்த அளவுகோல பார்த்தோம்னா நம்மளுடைய பட்டியலை எடுத்து இதுவரைக்கும் வந்த வாழ்க்கை பட்டியலை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா இதுல நாம வெற்றியாளரா நஷ்டவாளரான்னு புரிஞ்சிடும். ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம முன்னிறுத்தி பார்த்தோம்னு சொன்னா, இரவு தனிமையில் கூட இருக்கலாம். சிரிப்பு என்பது ஒரு கூட்டத்தில் தான் இருக்கும். யாராச்சும் கூடி அழுவாங்களா? ஒப்பாரி வைக்கிற கூட்டம் நம்ம கூட்டம் அப்படி இருக்கா? அப்படி கிடையாது. கூடி அழ போறது இல்லை. தனியா உட்கார்ந்து சிரிக்க முடியுமானா தனியா உட்கார்ந்து சிரிக்க முடியாது. அப்ப தனியாக அழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு இரவு பொழுதும் அப்படி அமைத்துக் கொள்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அதிகமாக நான் பாக்குறதுல நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா சிரிப்பியோ அதிகமா அழுவியோன்னு நாங்க என்னத்தை பார்த்தியோன்னு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன் நரகத்தை பார்க்கிறேன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அதோட தொடர்ல வர்றதுதான். தக்குவாவுல உச்சத்தில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வை பத்தி இவர் சொல்லக்கூடிய இப்பொழுது சமீபத்தில் பேசுகிற பேச்சு, சமீபத்தில் சொல்கிற சொற்கள். ரசூலுல்லாஹ் ருக்கு போகும்போது லேசா அங்க கண்ணை இன்னும் லேசா வசதிக்கு அப்படி திருப்பி பார்த்தாங்கன்னா பின்னாடி எப்படி நிக்கிறாங்கன்னு தெரியும். இது தக்குவாவுடைய தொழுகையா? இப்ப நாமளே தொழுகிறோம், எனக்கு பின்னால உட்கார்றவர் எப்படி நிக்கிறாருன்னு நான் பாக்குறேன்னு வைங்க, இது தக்குவாவுடைய தொழுகையா? இறை அச்சம் தோய்ந்த தொழுகையா? இறை பக்தி தோய்ந்த தொழுகையா? இல்ல. என்கிட்ட அது நடந்தா தக்குவா இல்லைன்னு ஆகுது இல்ல, என்கிட்ட அது நடந்தா ஹஷியத் இல்லைன்னு ஆகுது இல்ல, பயம் இல்லைன்னு ஆகுது இல்ல. ரசூலுல்லாஹ்வை பத்தி சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்றார், பயன்படுத்துறார். அவனால நாசமா போன சமுதாயம் நிறைய கிடக்குது. இன்னும் அவன் திருந்துற மாதிரி தெரியல, அவனை இவனோடு விடுற மாதிரியும் தெரியல. இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மொழிகள் எல்லாம் பொய்ப்படுத்தப்படுகிறது. அது புகாரியிலேயே வந்தாலும் சரி ஏத்துக்க முடியாது. ஆய்வு அப்படிங்கிறது எதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும்? புதிதான ஆய்வுகளை கொண்டு நிறுத்தம். அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்ந்து மறைந்தார்கள். மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டினார்கள். அவர் சாதித்த சாதனைகள் இன்றும் இடம்பெற்றிருக்கிறது. அணுகுண்டு சோதனை முதல் கொண்டு அனைத்திலையும் தன்னை அடையாளப்படுத்தி நிறுத்தியவர். ஒரு பெருமைக்குரிய ஒரு முஸ்லிமாக அவரையும் இந்த கூட்டம்லாம் விமர்சிச்சாங்க. அவருடைய தனிப்பட்ட நிலை அது. அவரே சொல்றார், நான் என்னோடு எப்பொழுதும் இறைமறை குர்ஆனை சுமந்தே செல்வேன் என்று அவர் சொல்கிறார். அவருடைய பணியாளர் பதிவு செய்கிறார், அவர்கிட்ட ஒரு குர்ஆன் நாங்கள் அதை சுமந்து செல்வோம், ஒரு குர்ஆனும் இருக்கணும், அதே மாதிரி முசல்லா அதுவும் இடம்பெற்றிருக்க வேண்டும், நேரம் எங்கு கிடைக்கிறதோ அங்கு தொழுது கொள்வார் என்றெல்லாம் அவரை குறித்து அவரை சார்ந்து சூழ்ந்திருந்தவர் பதிவு செய்கிறார்கள். அவரையும் விட்டு வைக்கல நம்ம சமூகத்துல சில பேர், சில அவரை பற்றி ஒரு காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் என்றே சொல்லலாம். அப்ப அவர் சொல்றார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நான் கண்டுபிடித்ததில் எனக்கு விருப்பமானது, ரொம்ப விருப்பமானது, அவர் 2க்கு காப்புரிமை பெறவே இல்லை. 2 முக்கிய கண்டுபிடிப்பிற்கு
அவர் காப்புரிமை பெறவே இல்லை. நான் காப்புரிமை எடுத்துக்கொள்ள ஆசைப்படவில்லை, இது அனைவர்களுக்கும் பொது உடைமையாக்கிவிட்டு நான் செல்கிறேன் என்று அந்த அப்துல் கலாம் பதிவு செய்கிறார். அந்த 2 என்ன? ஒன்னாவது, இன்னைக்கு அதிகமாக போன உடனே ஸ்டண்ட வச்சு விட்டுறான், பல லட்சங்கள் ஆகிறது. பல்வேறு ஆயிரங்களை கடந்து லட்சங்களை தொட்டு நிற்கிற அந்த ஸ்டண்டுடைய கருவி, அதை அவர் ஒரு இதை கண்டுபிடிச்சார். குறைந்த விலையில் சில ஆயிரங்களோடு நிறுத்தினார். அவ்வளவுக்குள்ளால் அதை நிறுத்த முடியும் என்று. இதற்கு நான் காப்புரிமை பெற விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். அதே மாதிரி உங்களுக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்ட பொழுது, ஓடோடி துள்ளி குதித்து வர வேண்டிய சின்ன குழந்தை, மலலை குழந்தை, கால்களில் மிகப்பெரிய சுமையோடு வந்து என் முன்னால் நின்ற பொழுது இதை எப்படி லேசுபடுத்துவது, அந்த குழந்தைகளும் துள்ளி விளையாடுவதற்கு தகுதியாக எப்படி இதை நாம் லேசுபடுத்தி கொடுப்பது, அதே சமயத்தில் அதனுடைய ஸ்ட்ராங் அதுவும் குறைந்து விடக்கூடாது, தாங்கி பிடிக்கிற நிலையில் இருக்க வேண்டும் என்று அந்த உபகரணத்தை அந்த விஞ்ஞானத்துறை மாத்திரமே பயன்படுத்த முடியும் என்கின்ற அதிலிருந்து கொண்டு வந்து நான் செய்தால் எப்படி இருக்கும் என்று அதை கொண்டு வந்து நிறுத்த முனைந்தேன் இல்லையா, அதுவும் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது என்றார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் சிரமப்படுத்த வந்தவன் அல்ல, லேசுபடுத்த வந்தவன். இன்னமா புஇஸ்து முயஸ்ஸிரன் முஅல்லிமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து சொல்வார்கள். வலா முத்தஅன்னிதா, நான் சிரமம் கொடுக்க வந்தவன் கிடையாது, லேசுபடுத்த வந்தவன். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையை சொல்வார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன், யார் ஒரு முஃமினின் சங்கடத்தை நீக்குவானோ, அதே மாதிரி ஒமன் யஸ்ஸர அம் முஃமினின், யார் ஒருவர் அந்த ஒரு முஃமினுடைய அந்த கஷ்டத்தை லேசாக்குவாரோ, யஸ்ஸரல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருக்கு அவருடைய மறுமை பயனை லேசாக்கி கொடு, மறுமையுடைய கஷ்டங்களை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். சங்கடங்களை தீர்த்தவனுக்கு அல்லாஹ் மறுமை சங்கடத்தை தீர்த்து வைப்பான். வாழ்ந்தால் பிறருக்கு பயன் தருகிற கல்வியை பெற்று அதை சரியாக கொடுத்து வாழ வேண்டும். கனவு காணுங்கள் என்று சொன்னவரும் அவர் தான். நல்ல கனவு காணுங்க பிள்ளைகளே, கனவுகள் தான் செயல் வடிவம் பெறும். ரசூலுல்லாஹ்வுடைய மொழி தானே, இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்கள் தான் செயல் வடிவமாக அமைகிறதுன்னு ரசூலுல்லாஹ் போட்ட வித்தை தான் அவர் முன்னிறுத்தி எல்லா சபைகளிலும் வழங்கினார். பிள்ளைகளை கனவு காணுங்கள், எண்ணங்களை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள், செயல் வடிவமாக அவைகள் தான் பெறும், உங்கள் எண்ணங்களை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். ஆம், இப்படி இருக்க வேண்டும். நம்ம கற்ற கல்வி பயனாக போய் சேர வேண்டும். அது இல்லாம ஆய்வு என்கின்ற பெயர்களில் அவரும் ஆய்வு செய்தார், அந்த ஆய்வு பயனாக போய் நின்றது. இன்னைக்கு ஆய்வு செய்யறங்கிறான், ஆய்வு செய்யறங்கிற பேர்ல இவன் பெற்ற கல்விகள் எந்த தரத்தில் இருக்கிறது? கொஞ்ச நாளா நாங்க ஹதீஸ் ஆய்வு செய்யறோம்னு சொல்லிக்கிட்டு ஜும்மாக்கு அப்புறம் உள்ள சுன்னத்தே கிடையாது அப்படின்னு ஆய்வு செஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் பின்னால ஆய்வு செஞ்சு ஆமா ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு நிறுத்தினான். இடைப்பட்ட கால ஆய்வுல எங்க போட்டு அந்த ஆய்வுலாம் எங்க மேய போச்சு? அதுல தொலாத்தவன் நிலையெல்லாம் யாருக்கு போய் சேரும்? கொஞ்சம் கூட பயம் கிடையாது. இப்ப எங்க கிட்ட ஒரு சட்டத்தை கேட்டு வாரியோன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க சொல்லிடணும். அறிஞர்களுக்கு போதிக்கப்பட்ட போதனை எப்படித்தான், தெரிந்தால் சரியா தெரிஞ்சா சொல்லிடணும், இல்லன்னா தயங்காம சொல்லணும். நான் பார்த்து சொல்றேன், தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடக்கூடாது, ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு விடக்கூடாது. இன்னைக்கு நாம தேடலும் இல்லாத சமூகமாக போய்விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்வியை குறித்த ஒரு தேடல் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உத்லுபுல் இல்ம், நீங்கள் கல்வியை தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் இறை இல்லத்தில் அமருவதை ஆசை கொள்கிறேன். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எதற்கு தெரியுமா? கல்வியை பெறுவதற்காக. அதனால் நான் ஒரு நாளை ஒதுக்குவேன் அப்படின்னாங்க. நான் கல்வியை பெற்றுக் கொள்வதற்காக இறை இல்லத்தில் நான் ஒரு நாள் ஒதுக்குவேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஆனா நாமளும் இன்னைக்கு பள்ளிக்கு வரத்தான் செய்யறோம். கடைக்கு போய் கடையை திறந்தால் அன்று வியாபாரம் நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் அமர்ந்த நேரங்கள் பயனானது. இப்படித்தானே ஒவ்வொன்றும். கலாசாலைக்கு சென்றால் அங்கிருந்து ஒரு கல்வியை பெற்று வர வேண்டும், அப்பொழுதுதான் அது பிரயோஜனம்.
இறை இல்லத்திற்கு அன்றைய சஹாபிகள் காலத்தில் இருந்து பெருமக்கள் எல்லாம் வந்தால் ஒரு கல்வி ஏனும் பெற்று செல்வார்கள். நான் பார்த்த வகையில் சில பெரியவர்கள் வந்தாலே கேள்வி கேட்பாங்க, சந்திச்சாலே கேள்வி கேட்பாங்க. என்ன பாக்குறவங்களும் சொல்லுவாங்க, உங்கள் வந்துட்டார் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் வந்த உடனே கேள்வி ஆரம்பிச்சிருவார். அவர் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும், அவருக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், வேற யாருக்கு நேரம் ஒதுக்க முடியாதுங்கிற அளவுக்கெல்லாம் சில பெரியவங்க இருந்தாங்க. அதை வைத்து நம்மளை பாக்குறவங்க சில பேர், நான் உங்கள் வந்துட்டார், வசமா மாட்டிக்கிட்டே நிலுங்கன்னு போயிடுவாங்க. அவர் நம்மளை அரெஸ்ட் பண்ண மாதிரி வச்சுக்குவாரு, கேள்வி மேல கேள்வியா கேட்பார். அப்ப நான் சொல்லுவேன், நல்ல வேலை இவர் ஒருத்தராது கேள்வி கேட்டு என்ன பயனாக்கி வைக்கிறாரு. நம்ம எல்லாம் இருக்கிறோம், எவ்வளவு நாள் பள்ளிக்கு வாரோம், யாராவது கேள்வி கேட்கிறோமா? சரி, எல்லாமே தெரிஞ்சா நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், எல்லா அர்த்தமும் புரிஞ்சா வணங்கிட்டு இருக்கிறோம், எல்லா சட்டங்களும் தெரிஞ்சா நின்றுகிட்டு இருக்கிறோம்? இல்ல, இருந்தாலும் கேள்வி கேட்க மாட்டோம். நாங்க வெளியிலையும் உலகத்தை தான் பேசுவோம், உள்ள வந்தாலும் கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து குஞ்சு குஞ்சுன்னு பேசி ஏதாச்சும் உலகத்தை பத்தி பேசுவோமே தவிர மார்க்கத்தை பத்தி பேசுவோம் நினைக்கிறீங்க? பள்ளியில போனை நோண்டிக்கிட்டு இருப்போம், இதெல்லாம் செய்யறோம்ல. பயனற்ற விதத்தில் நமது வாழ்வுகள் கழிகிறது. பயனான முறையில் வாழ்ந்து சென்ற பெருமக்கள் அன்று தக்குவாவோடு இருந்ததால் அல்லாஹ் அவர்கள் உள்ளங்களில் ஞானங்களை கொப்பளிக்க செய்தார். அல்லாஹ் நம் அனைவர்களையும் சிறந்த கல்வியை பெறக்கூடியவர்களாகவும் பலர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாகவும் அமைத்து அருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களை, நான் சென்ற வாரம் கூட சொன்னேன், உங்களால் முடிந்தால் ஒரு பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய கல்விக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நீங்கள் பெற்ற கல்வி அனுபவத்தை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்க எவ்வளவு பேர் இருப்பீங்க, ஒவ்வொரு பள்ளிகள்லயும் எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு மஹல்லாக்கள்லயும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த பெருமக்களில் நல்ல ஞானம் உடையவங்க. அன்னைக்கு கூட ஒரு ஆள் சொன்னார், என் பிள்ளைகளை நான் பெண் பிள்ளைகளை நான் அந்த கோயடு அதிகமாக அதிகரித்து விட்ட காரணத்தினாலும் கல்வி சாலைகள் பாதுகாப்பின்மையாக இருக்கிற காரணத்தினாலும் எனக்கு அனுப்புறதுல உடன்பாடு இல்லை. ஆனா நான் எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ண வச்சிடுறேன். குறிப்பாக மேத்ஸ்ல சில மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே லேசாக சொல்லி கொடுக்க முடியும்னாரு. அவர் நம்பர் வாங்காம விட்டுட்டு அவர் வந்திருந்தாருன்னா இன்ஷா அல்லாஹ் அவரை நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பிள்ளைகள், சில பிள்ளைகளுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல உள்ள சில சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கு அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர் சொன்னார், சில எனக்கு அதுல எனக்கு எனக்கு ஒரு அல்லாஹு தாலா எனக்கு அதுல ஒரு லேச கொடுத்திருக்கிறான்னு அந்த ஆள் சொன்னார். நான் அவரை சந்தித்தது இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்படுறேன், அவர்கிட்ட நம்பர் வாங்காம விட்டுட்டானே. ஏன்னா இடையில நான் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளை, சில பிள்ளைகள் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல சில இது இருக்கு சிக்கல், அதுல பயம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஆஹா அந்த மனுஷரை விட்டுட்டோமே அப்படின்னு மனசுல ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கு. அவர் இதை செவிமடுத்தாலோ அல்லது பார்த்தாலோ மீண்டும் அவர் சந்தித்தால் மிக நன்றாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப இதான பிள்ளைகளை அவரை வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாமே என்கின்ற ஆவல் தான். மற்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ்லயும் நல்ல தேர்ந்தவர்கள் இருப்பீங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லணும், எனக்கு இதுல கொஞ்சம் அனுபவம் இருக்கு, இந்த மஹல்லாவில் அது சார்ந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்ட நான் தயாராக இருக்கிறேன், நீங்க வந்தீங்கன்னா தயவு செய்து நாங்கள் அதை பயன்படுத்த காத்திருக்கிறோம், நீங்கள் தாராளமாக முன்வாருங்கள் என்று சொல்கிறோம். பொருளாதாரத்தில் வலிமை படைத்தவர்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு பிள்ளையையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்றால் எங்களை அணுகுங்கள். அப்படி ஏழ்மையில் உள்ள தேர்ச்சியான பிள்ளைகளை உங்களுக்கு நாங்கள் அடையாளம் காட்டுகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகள் உங்களின் மூலமாக அந்த ஞானங்கள் திறந்த நல்ல பிள்ளைகளாக வருவார்கள். அவர்கள் சமூகத்தில் பரிணமிக்கும் காலமெல்லாம் உங்களுடைய கபறுகளில் அதனுடைய பயன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நல்ல அறிவு உடையவர்களாகவும் அதை மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, 2 அறிவித்தர்கள். ஒன்றாவது, நமது பள்ளியினுடைய கட்டுமான பணிகள் போய்கொண்டிருக்கிறது, நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இதுவரை ஒரு பங்களிப்பும் செய்ய முடியாத சூழலில் தள்ளப்பட்டவர்கள் இனிமேலும் அந்த நிறைவான பங்களிப்பில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தருவதோடு நாம் வழங்கியதை விட பன்மடங்காக அல்லாஹ் அதை திரும்பவும் பரக்கத்தோடு தர அல்லாஹ் போதுமானவன். அந்த பரக்கத்தையும் அல்லாஹ் செய்யட்டும். இரண்டாவது, நமது பள்ளியினுடைய அலுவலகத்திற்கு பணியாளர் ஒருவர் தேவைப்படுகிறார். அவர் கொஞ்சம் வயது கடந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, அதுதான் சிறப்பாக இருக்கும். பள்ளி என்கின்ற காரணத்தினால்
அந்த வகையில் நீங்கள் அப்படி யாராவது உங்கள் நீங்களாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களாகவோ இருந்தால் அலுவலகத்தை அணுகலாம் என்கின்ற ஒரு செய்தியை நான் உங்களுடைய செவிகளுக்கு தருகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் வாழுகிற காலத்திலும் மரணத்திற்கு பின்பாகவும் அவன் பாதுகாக்கப்பட்ட நல்லூர்களில் சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தாதாரர்கள் தங்களுடைய சந்தாக்களை சீராக செலுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்றாலும் புதிய சந்தாதாரர்களும் வரவேற்கப்படுகிறார்கள். உங்களுடைய பங்களிப்புகள் சந்தா மூலமாக உங்களது பள்ளிக்கு பயனளிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.